ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. ஈழத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், நல்லதாக சொல்லலாம். புன்னச்சொல்ல பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். உங்களுக்கு அந்த பதிவுகள் போட்டிருந்தேன், பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் நல்லது கருத்துக்கள் போட்டிருந்தீங்க. அன்றைய நாள் ஒரு வடமாராட்சி, ஒரு சமூக, அதாவது சைவ சார்ந்த தொலைக்காட்சி வானொலிகளில் பேச்சாற்றல் மிக்க சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சகோதரத்தை, அவரோட பேர் எனக்கு சரியா தெரியாது, அவரோட சொற்பொழிவை கேட்டேன். கேட்டு வரும்போதே உண்மையாக சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவரோட குரல் வளம் எல்லாம் அப்படியே என்னுடைய காதையும் என்ன மனசையும் ஈர்த்து அங்கே போய் இடத்துல போய் சேர்ந்து என்னுடைய சுற்றி கும்பிடுது. அந்த சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தேன். உண்மையாக என்ன சொல்கிறது, புன்னச்சொல்ல காளியம்மாள் என்றாலே உலகத்தில் இப்போ தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்தளவுக்கு வலைத்தளத்தில் போட்டு பின்னியாச்சு. அப்படி இருக்கும்போது அவரோட கதையும் உண்மையாகவே அது பொய்யான கதை இல்லை. உண்மையாகவே அவர் நிஜத்தை தான் அப்படி சொல்லியிருந்தார். ஒரு தாய் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் அள்ளி கொடுப்பாவோ அந்த அவ்வளோத்தையும் அவரும் அனுபவிச்சிருக்கார். அதால் மக்கள் அடைஞ்ச நன்மையும் அந்த விழிப்புணர்வாக கொண்டு வந்திருந்தார். எனக்கு கனகக்கூடிய ஆசை அப்படியெல்லாம் சொல்லணுமன்றது இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தது. போன முறை யாத்திரை போயிருந்தால அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அடியவளுக்கும் தாய் நிறைய கருணை வந்திருக்காவோ, அது அளவில்லை. அவைக்காண்டி ஒரு பாட்டும் சமர்ப்பிச்சிருந்தேன் நான். அது அந்தளவுக்கு வெளியில் தெரியாட்டியும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் அதை ரசிச்சிருக்காங்க. ஒரு 10,000 பேருக்கு மேலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த பாட்டை கேட்கணும். அந்த ஒவ்வொரு வரிகளும் அப்படி சிறப்பான வரிகள். நான் அந்த முகநூலில் அந்த பாட்டு பதிவு செஞ்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்தபடி இந்த வயசு நாள் சின்ன நாள், வயசு குறைய, ஆனால் அனுபவம், அறிவு, ஆற்றல் மிக பெருசு. கடவுள் சிறுவர்களுக்கெல்லாம் நிறைய ஆற்றலை கொடுத்துருக்காங்க. அவர் உண்மைத்தன்மை, அவர் இந்த ஆணவம் இல்லை, அகம்பாவம் இல்லை. உண்மையிலேயே அவரை பார்த்தா ஒரு சர்வசாதாரண ஒரு சிரிப்பும், எல்லாரோடையும் கதைக்கிறதும். நான் அவரோட கொஞ்சம் நேரம் பேசியிருந்தேன், நல்லா பேசியிருந்தார். ஆனால் அவர் இந்த சொற்பொழிவு ஆற்றும் போது அவர் ஒரு தெய்வ சக்தியையும் ஒரு உணர்வு பூர்வத்தையும் அப்படி அறியும் போது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பொடியனை தான் தெரிகிறார். அவருக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்கும். உண்மையாகவே நிறைய அருள் கடாட்சம் இருக்கிறபடியாக தான் அந்த சேவை செய்கிறார். ஒரு ஊடகத்தில் போய் நின்று எத்தனை மணித்தியாலும் பேசினாலும் அந்த ஒரு சொட்டு கூட களைப்பு, ஒரு முடிக்கிற தன்மையோ இல்லை. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கார் மணித்தியால கணக்கில். அதை நம்ம கேட்டாலும் திறக்காத எண்ணத்தோடு இருக்கிறோம். அதுதான் பெரிய விஷயம். ஒருவர் காய்ச்சி அப்படா முடிப்பார் என்ற மாதிரி இருக்கும். கேட்க 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 திகட்டாத இன்பம் என்று தான் சொல்லணும். தம்பியிட பேர் எனக்கு அடுத்த முறை தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவரை ஃபோட்டோ நான் உங்களுக்கு இதில் பதிவு செய்வேன். இதுக்கு அடுத்த பதிவு அவரை ஃபோட்டோ நான் உங்களுக்கு அவருடைய பதிவு செய்கிறேன். அவர் எனக்கு ஒரு சகோதரம் மாறித்தாள். உண்மையாகவே அவருக்கு நிறைய ஞானம் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. இப்படியானவங்க இருக்கிறால சைவம் வளர்ச்சி அடையும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த படி அந்த படியும் தொடரட்டும். வாழ்த்துங்க, நீங்களும் இல்லைன்னு வாழ்த்துங்க அந்த படி. எனக்கு நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. ஈழத்திலிருந்து நன்றி. யாதும் ஒரு அம்மையார்.